வணக்கம். நம்ம சர்வேயிங்கில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து இந்த சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் ஸ்டேஷனும் ஜிபிஎஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங், அதாவது நம்ம சர்வேயிங்கில் இருக்கிற அட்வான்ஸ் சர்வேயிங் டாபிக்ஸில் வர ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங்கில் வரக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், பாசிபிள் கொஷின்ஸ் என்னென்ன வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து த மெத்தட் அடாப்டட் ஃபார் லொக்கேட்டிங் சவுண்டிங் ஃபார் எ நேரோ ரிவர். ஸோ சவுண்டிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டர் லெவலில் ஒரு டெப்த்தை கண்டுபிடிக்கிறது. அந்த டெப்த் ஆஃப் த வாட்டர் பாடி, ஒரு லேக், ரிவர், இல்லை சின்ன ஒரு சீயில் முன்னாடி இருக்கிற வாட்டர் பாடிஸ், ஓஷன், மெரைன் இன்ஜினியரிங்கில். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாடிஸோட டெப்த்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் பேர் தான் சவுண்டிங். ஸோ அந்த சவுண்டிங்கில் நேரோ ரிவருக்கு வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் லொக்கேஷன் பிரேக், கிராஸ் ரோப். ஸோ கிராஸ் ரோப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோ ரிவர், சின்ன ரிவர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு கிராஜுவேட்டட் ரோப் வந்து கட்டிடுவாங்க. அந்த ரோப்பில் எந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ டெப்த் இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த சவுண்டிங் எக்யூப்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பை கிராஸ் ரோப். அடுத்த கொஷின், the process of measuring depth below the water surface is called. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெஷரிங் டெப்த் மெஷர் பண்ணுற மெத்தட் பேர் என்னது அப்படின்னு கேட்டால் சவுண்டிங். ஸோ சவுண்டிங் இண்டிகேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் மெஷரிங் டெப்த் below the water surface. It involves calculation of the time traveled by the sound waves. This can reduce the manual power and can have an enhanced report. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சவுண்டிங். Which of the following doesn't come under the category of shoreline survey? ஷோர் லைன் அப்படிங்கிறது கடற்கரையில் இருக்கிற சர்வே வந்து எந்த டீட்டெயில் வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டீலினியேஷன் ஆஃப் ஷோர் லைன், லொக்கேஷன் ஆஃப் ஷோர் டீட்டெயில், டிட்டர்மினேஷன் ஆஃப் த லோ அண்ட் ஹை வாட்டர் லைன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஷோரில் உள்ள டீட்டெயில்ஸ். ஸோ சவுண்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஷோர் லைன் டீட்டெயில்ஸில் வராது. ஏன்னா சவுண்டிங்கிறது டெப்த்து கண்டுபிடிக்கிறது, கடலுக்கு உள்ளே பண்ணுற வேலை. ஸோ மற்ற இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோர் லைனில் இருக்கிற ஒர்க்கு. அடுத்து, which among the following doesn't indicate the purpose of sounding? ஸோ சவுண்டிங்கோட பர்பஸ் என்னென்ன எந்த ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. நாட்டிக்கல் சார்ட் ஃபார் நேவிகேஷன், மேக்கிங் சப் அக்வஸ் இன்வெஸ்டிகேஷன், மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா அண்ட் வால்யூம் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த நாலில் வந்து எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வால்யூம் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷின்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சவுண்டிங்கோட பர்பஸ் மிச்சம் மூணுமே என்ன இருக்கும், சவுண்டிங்கோட பர்பஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நாட்டிக்கல் சார்ட்ஸ் எடுக்கிறது, சப்அக்வஸ் இன்வெஸ்டிகேஷன், அந்த டோட்டல் ஏரியா மெஷர் பண்ணுறது, இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சவுண்டிங் வச்சு பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, among the following which is having more prominence while conducting sounding? Labor, signal, sounding pole and suitable climatic condition. So answer is sounding pole. ஸோ இந்த லேபர், சிக்னல், சூட்டபிள் கிளைமேட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுண்டிங்கோட ப்ராமினன்ஸில் வராது, அதோட ப்ராசஸில் வராது. சவுண்டிங் போல் ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ சவுண்டிங் இன்வால்வ்ஸ் இன் மெஷரிங் த டெப்த் ஆஃப் த வாட்டர் பிலோ த வாட்டர் சர்ஃபேஸ், which requires certain equipments like sounding boat, reed lines, fathometer, sounding machine, sounding pole. அடுத்து, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சவுண்டிங் ராட் ஆர் சவுண்டிங் போல்? ஸோ இப்போ இந்த கொஷனில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணுன்னா, சவுண்டிங் ராட்னாலும் சவுண்டிங் போல்னாலும் ஒன்று தான். ஸோ அதோட லென்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 5 to 8 மீட்டர். ஸோ அந்த போட்டோட நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் வந்து அதை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அதை இன்சர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல இது எவ்வளோ டெப்த் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தடு கண்டுபிடிக்கிறது. ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஷாலோ அண்ட் குவைட் வாட்டர் ஏரியாஸ். ஸோ ரொம்ப அலை எதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லைனாக இல்லாமல் கொஞ்சம் ஷாலோவாக சின்ன ஒரு நீர் தேக்கமாக இருக்குது, ஒரு டேமில் ஒரு தேக்கமாக இருக்குது, டேமில் இருக்க சின்ன ரிசர்வாயர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சி கேன் பி டிட்டர்மைன்டு பை. ஸோ என்ன மெத்தட் வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சவுண்டிங் மெஷின். ஸோ ரெஃப்ராக்ஷனோ, ரெஃப்ளெக்ஷன், போலரைசேஷன் இதெல்லாம் சின்ன வந்து ஒரு சயின்ஸ் கான்செப்ட் தான். சவுண்டிங் மெஷின் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், சவுண்டு, வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு, சியில் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு டெப்த்து வந்து கான்ஸ்டண்ட்டாக தெரியும் அப்படின்னா, ஸோ அது நமக்கு வெலாசிட்டி போகிற டைம் ட்ராவல் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட வெலாசிட்டி என்ன, அந்தந்த குறிப்பிட்ட சியோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். Determine the velocity of the sound in sea water. The surface temperature can be given as 32 degrees Celsius and the salinity is given as 2.43. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, the velocity of sound in sea water ஃபார்முலா
velocity is equal to 1410 plus 4.21 into t minus 0.037 into t square plus 1.14 into s. ஸோ எஸ்ங்கிறது salinity அண்ட் டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி செல்சியஸ். இதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா சவுண்டோட வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் அடுத்த ப்ராப்ளம். salinity அண்ட் velocity ஆஃப் சவுண்ட் இஸ் கிவன். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். சேம் ஃபார் த கொஷின் நம்பர் 10. What will be the salinity of the sea water? The temperature is 40 and the velocity of the sound. So the given dataவே மாற்றி கேட்டிருக்காங்க. So the answer is 134.62. Which of the following devices can be used in marine survey? RMS digital multimeter தான் நம்ம marine surveyக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து the interval of 24 hours 50.5 minutes between two successive transit of moon over a meridian is called as tidal day. ஸோ ஒரு 24 hour 50.5 minutes. ஸோ transit of moon over a meridian. அந்த மெரிடியன் வந்து ஒரு மெரிடியனுக்கு வந்து திருப்பி சுற்றி வர்றதுக்கு வந்து 24 hour 50 minutes வந்து ஆகுது. அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் டைடல் டே. அடுத்து the phenomenon of formation of tides due to the force of attraction between earth and sun is known as. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் படித்தது தான், சோலார் டைட்ஸ். அடுத்து the phenomenon of formation of tides due to force of attraction between earth and moon is lunar tides. அடுத்து the gauge consists of a weight attached to a wire or chain which passes through a pulley along the side of a graduated board is staff gauge, weight gauge, float and self-registering gauge. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெயிட் காஜ். இந்த வெயிட் காஜில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சீக்கு வாட்டர் பாடி பக்கத்தில் இருக்கிற சவரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிராஜுவேட்டட் ஸ்கேல்லேருந்து ஒரு த்ரெட்டில் புள்ளையில் என்ன பண்ணுவாங்க, அந்த வெயிட்டை வந்து தொங்க விட்டுருவாங்க. ஸோ வாட்டர் பாடி எங்கே இருக்கோ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, புல் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. ஸோ வி கேன் ஃபைண்ட் த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்து the gauge fixed in the vertical position and the staff can be read from a distance is known as. So it is staff gauge. அடுத்து ஸோ இந்த ஸ்டாஃப் காஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வாட்டர் லெவலில் போய் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம டாக்ஸ் ஹார்பர் இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரில் அதை ஒட்டி வச்சுருவாங்க. தண்ணி மேலே எழுந்திக்கும் போது அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ மீட்டரில் இருக்குது. நம்ம டேம்லலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே ரிசர்வாயரில், அந்த மாதிரி அந்த ஹைட்டை பார்த்துக்கலாம். அடுத்து the gauge consists of a float housed in a square box with a graduated rod is float gauge. So float housed in a square box. ஸோ ஸ்கொயர் பாக்ஸில் ஃப்ளோட் பண்ணி அதை வந்து இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, தண்ணியில் வந்து மிதக்க விட்டுருப்பாங்க. ஸோ அது மிதக்கும் போது என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ளோட் வந்து என்ன ஒரு தெர்மோக்கோல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தண்ணிக்கு என்ன பண்ணுவோம், இது மிதக்கும் போது இது எவ்வளோ மேலே எந்திக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம இண்டெக்ஸில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து the gauge well protected from wind and waves is self-registering gauge. Self-registering tide gauge automatically record the variation of water level with time. ஸோ இந்த ஒவ்வொரு டைமுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஒவ்வொரு டைம்லேயும் இது எவ்வளோ கொஞ்சம் மேலே ஏறுது, இந்த ஃப்ளோட்டை வச்சு என்ன பண்ணலாங்க, மேலே ஏறுறதை வச்சு இங்கே மார்க் பண்ணிடுவோம். அதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஜிஸ்டரிங் காஜ் வாட்டர் டெப்த் கண்டுபிடிக்கிறதுல. அடுத்தது பிளேஸ் அட் விச் MSL அப்சர்வேஷன்ஸ் ஆர் மேட் இஸ் மீன் sea level station, satellite station, tidal station, none of the above. So it is known as tidal station. அடுத்து if the depth of the water is more than 2 meter and the water current is high, the instrument used is sounding rod, sounding machine, sounding cable and echo sounder. Sounding cable. ஸோ 2 மீட்டருக்கு மேலே இருக்குது அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணலாம், நம்ம சவுண்டிங் மிஷின் சவுண்டிங் கேபிள் வந்து யூஸ் பண்ணலாம். கீழே ஒரு லீட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி என்ன பண்ணணும், ஒரு கேபிள் வந்து பண்ணலாம். எக்கோ சவுண்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபேத்தோமீட்டர், எக்கோமீட்டர், சவுண்டிங் கேபிள், எக்கோ ஸ்டேஷன். ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஃபேத்தோமீட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்டர். அடுத்து during sounding process the echo sounder is placed below the water level 1 meter above the water level, just at the water level in the vessel itself. So the answer is just at the water level. ஸோ அது தெரியும். இது அப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த ரிசீவர் மேலே இது இந்த இடத்துல வச்சுருவாங்க. டிரான்ஸ்டியூசர் வந்து வாட்டர் லெவலில் வைப்பாங்க. வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுற டயத்தை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. The most sensitive instrument in sounding is echo sounder. ஸோ அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தான். இந்த ப்ராசஸ் வந்து ஜிஎஃப் இமேஜ் இப்படி தான் வரும். வர்ற இமேஜ் அந்த வேவ்ஸ் வச்சு, ரேடியோ வேவ்ஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
An imaginary line extended from shoreline to the water body where the sounding points are located is known as range line. ஸோ நம்ம ஷோரில் வந்து அந்த ஒரு பெக் அடித்து அந்த இமேஜினரி லைனில் என்ன பண்ணணும், போட்டை வந்து கொண்டு போகணும். ஸோ போட்டு ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் என்ன பண்ணும், சவுண்டிங் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கரை, இது வந்து கடலை. ஸோ இந்த இடத்துல ஒரு போல் இருக்கும். போட் என்ன பண்ணும், இதுக்கு நேராக போகும். ஸோ இதுக்கு நேராக போகிறதுக்கு இங்கே இருக்க ரேஞ்சிங் ராட் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு போட்டில் ஒரு ரேஞ்சிங் ராட் இருக்கும், இதுக்கு பின்னாடி ஒரு ரேஞ்சிங் ராட் இருக்கும். ஸோ 3 கொலினியராக இருக்காங்கிறத பார்த்துக்குவாங்க. The structure mounted in the shore area to mark the range line is known as shore signals. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஷோர் சிக்னல்ஸ். Which among the following can be possessed by the horizontal control? ஸோ ஹரிசானல் கண்ட்ரோல்னாலே நமக்கு மோஸ்ட்லி என்னது, ட்ரையாங்குலேஷன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். So it is a preliminary survey procedure. The method adapted for locating sounding for still water is cross rope, tachyometric observation, range and 1 angle by 2 angle method. Tachyometric observation is the answer. ஸோ tachyometric observation என்ன பண்ணுவோம்னா, தியோலைட்டு இங்கே போட்டில் வந்து ஸ்டாஃப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிவர் மாதிரி இடத்துல இல்லை பெரிய வந்து வேவ்ஸ் வர இடத்துல யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ரீடிங்கை வந்து பார்க்க முடியாது. ஸோ tachyometric observation எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸ்டில் வாட்டர் ஒரு குளத்தில் இந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். 3-point problem can be solved by mechanical, graphical and analytical. ஸோ நம்ம பிளெயின் டேபிள் சர்வேயிங்கில் பார்த்த மாதிரி இட் இஸ் ஆல் தி above. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங்கில் வர மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஸோ இதை ஒரு பேசிக் ரெஃபரன்ஸை வச்சு இதை சுற்றி இருக்கிற டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த டாபிக்ஸில் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.